அதை பார்த்தா ஒரு நடக்கும். சுருக்கு முந்தி சுருக்கு கூட சுருடா. ஏடா அப்ப கூட நீ எவ்வளவு பேர் சாப்பிட்டீங்க? அவருக்கு பிடிக்காத நீ புடிச்சீங்க. அவர் எவ்வளவு பேர் ஜாமீனா? ஜெமினே. ஆமா அவர் கொலை பண்ணி ஜாமீன்ல இருக்கறாரு. டேய் ஆயிரம் ஆயிரம் இளைஞருக்கு கணக்கு பாருங்க யாருங்க? நான் தான் கணக்கு. டேய் மணிலா கோபு கேழ்வரகு கம்பு சோறு உளுந்து பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய வகையில சிறுதானியங்களோட அதுல வரவேண்டிய செலவென்ன மாம்பழம் கொய்யா இப்படி பழ வகைகளுடைய வரவேண்டிய செலவென்ன சீக்கிரம் சொல்லுங்க. அதே மாந்தோப்பு விளைச்சல் அமோகம் அமோகம் அமோகம். நான் வரவேண்டிய செலவென்னு கேட்கிறேன். 100 ரூபாய் செலவு பண்ண 200 ரூபாய் வரணும்னு வந்து சொல்லணுமா? அமோகமா நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன்? 10 லட்சம் ரூபாய் மாந்தோப்புல விளைச்சல் மட்டும் அமோக லாபம். லாபம் அடுத்து தென்னந்தோப்புல 20 லட்சம் ரூபாய் லாபம். அடுத்து கொய்யா 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 கொய்யால விளைச்சல் பார்த்தாங்க 15 லட்சம் ரூபாய் லாபம். 15 லட்சம் அதுல குறைவே கிடையாது. சரி அடுத்து விவசாயத்துல பார்த்தா விவசாயத்துல கொஞ்சம் கம்மியா போற மாதிரி தெரிஞ்சு எனக்கு விவசாயத்துல எனக்கு கணக்குள்ள தேடி பார்க்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கா? பத்து வட்டிக்கு வாங்க கடனா முடியுமா? வட்டிக்கா முடியுமா? கொஞ்சம் வட்டியும் அசல் கொஞ்சம் வட்டி எடுத்தாரு. அசல் வட்டி 50,000 ரூபாய் யாரு செருப்பு போடலாமா? ஐயா காலம் கூட பரவாயில்ல போடலாமா? போடலையா? 5 வட்டி 10 வட்டி காசு ஜமீன் பக்கமே முனி இப்படிதான் பேர் வைக்கணும். ஐயா சாமி சாமி முனிசாமி நான் வந்து உங்களை சாமின்னு கூப்பிடுற அளவுக்கு சாமி பேர் வைக்கியா? விவசாய கணக்கு சொல்லல இத மாதிரி வட்டி விட்டு இருக்கிறேன் அப்படின்ற வகையில சொன்னாங்க. அப்படியே 50 மூட்டை நெல் மூட்டை 50 மூட்டை நெல் மூட்டை சின்ன வீட்டுல இருக்க சொன்னாரு இல்ல பெரிய வீட்டுல இருக்க சொன்னாரு? நெல் மூட்டை நெல் மூட்டை யாரு வீட்டு நெல் மூட்டை யாரு சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க இருக்குங்க? நம்ம தோட்டத்துல தான் கையில் வெல்ல கையில் இல்லாதது இவங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு அவன் சொன்னா கூட நான் செய்ய மாட்டேன் சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? இனி முதல் கொண்டு என் ஜமீன்ல கணக்கு வழக்கு பார்த்து தள்ளுகிறேன். உடம்பு இந்த உடம்புக்கு 2 பொண்டாட்டி தகுமானம்
குடிக்கிறான் ஏய், கணக்கோடு பார்க்கக்கூடிய தகுதி ஒண்ணும் கிடையாது. அண்டே எல்லா கணக்கோடு நீங்க ஒப்படைச்சிருக்கோம். அண்டே இனி உன் சொத்தெல்லாம் என் சொத்து. அண்டே நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் அண்டே. மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் மனிதர். ஆமாண்டே மன்னிக்க தெரியாத பொருள் சொல்லுவாங்க. ஆ, என் பாட்டுக்கு உன் பாட்டு கணக்கு, ஆமாண்டே என் தகப்பனுக்கு உன் தகப்பன் கணக்கு, நிச்சயமாக எனக்கு நீ கணக்கு. ஆமாண்டே இப்படி பரம்பரையா கணக்கோடு பார்த்து உங்க குடும்பம் ஆமாண்டே ஜமீன் குடும்பம் என் குடும்பம். ஆமாண்டே என்னையே ஏற்றி கட்டி வட்டி கொடுத்து அந்த காசை 10 வட்டி கொடுத்து போயிடலாம். இனி உங்க சொத்து இருக்கலாம் இருக்காதா எல்லா சொத்து எழுது. எல்லாமே உனக்கு தானே. இதன் பிறகு இதை ஏற்க வேண்டும் என்று ஏமாத்தம் நினைச்சுன்னா சிறைச்சாதம் செய்து என் மகனை உங்க தென்னை மரத்துக்கு ஓரமா வச்சிருவேன். அந்த தென்னை மரத்துல உங்க உசுறு இருக்குன்னா தெரியாது. எலும்பு அப்படி ஒரு கதை என்பது செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டியா? நிச்சயமாக ஒரு எவன் அவன்கிட்ட வட்டி தீவிர மொத்தராஜ் வாங்கி வாங்க. மொத்தம் உன் கணக்கு வந்தாரு. கம்பெனில எவன் அவன்கிட்ட எவன் செத்தவங்க வாங்கிட்டு இருபது எவன் இருக்கு ஆ, எவன் தாயத்துல எவன் வாங்கி எவன் ஆமா போன சொல்லுங்க போற வயலவா போற வயல பார்த்தாக்கா கண்ணூர் போனா ஆஜர் பாஜா நிக்குதா சரி ஆயிரம் ஆயிரம் பார்வையிட வேண்டும். இப்போதைய பொதுமக்களை கூட்டு ஆயிரம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுதாண்டே கண்ணில் தண்ணி வருது ஆண்டே 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 இந்த விவசாய நிலத்தெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு கண்ணில் தார கண்ணீர் வருது ஆண்டே பசுமாடு கண்ணு நம்ம வந்துடுறோம் மாடுல நடந்து கண்ணு எல்லாம் கட்டி ஏன் எல்லாம் போட்டு ஏன் மக்கள் வேலை பெறலாம் அண்டே இதற்கெல்லாம் மூலக்காரங்க பொன்னன் பண்ணி ஒரு வார காலமாக வேலைக்கே வரவில்லை. சரி ஏன் வேலைக்கு